இதை பார்க்க எப்படி இருக்குது பாத்தியா? பட்டயமோ கட்டி பட்டயம் கட்டி இருக்கிறது. தர்ம ரசமேதையாகம் இதைக்கு உடன் நின்று வருபவர் அர்ஜுன பெருமான் என்று எங்க அப்பா பேர் வந்திருக்க. நமக்கு சொந்தமான குதிரை. அப்ப அப்பா எங்க இருப்பாரு? அருமையான மஞ்சள் நிறமும் பச்சை நிறமும் செவ்வந்தி நிறமும் வெண்மை நிறமும் கருநிறமும் இப்படி ஒவ்வொரு அழகாக இருக்கிறது. 5 வருடமா இருக்குது. இப்பேற்பட்ட குதிரை யார் கொடுத்திருப்பார்கள்? யாரிடத்தில் என் தந்தைமாக தேர்ந்தெடுத்திருப்பார்கள்? என்ன சொல்லுங்க. எனக்கு ஒன்று தோன்றுகிறது. என்னங்க ஐயா? தந்தையை பார்த்ததுல இது நாள் வரையிலும் பார்த்ததே இல்ல. ஆனா குதிரைதான் அப்பா பேரு. இது பேரு. இந்த குதிரையை நாம பிடிச்சு மாதிரி கட்டிக்கிட்டோம்னா நம்மளை தேடி அப்பா தானா நாமே அப்பா தேடி போனோம். பொன் பொருள் திரவியம் திரட்ட 14 செல்லுகிறான். நம்ம நாட்டுல கோட்டைகளே இருக்கிறது. எவ்வளவு செல்வங்க அதை அத்தனை கொடுத்து தந்தைக்கு உபசரித்து பிறகு செல்லலாமா? மாதிரி ஆகும். என்ன பண்ணலாம்? குதிரை பூச்சி கட்டிடலாம். சுத்திரடா கடைப்பிடித்து அப்ப தந்தைக்கு உபசரிக்க வேண்டும். என்றுமே வராத தந்தை இங்கு வந்திருக்கிறார். மழை மாலையும் தங்க ஆபரணங்களும் அனைத்து பொன்பொருள் திரவியங்களும் கொண்டு வர வேண்டும். புலப்பாடு சொக்கநாதன் மீனாட்சி அம்மனையும் தரிசித்து விட்டோம். உள்ளத்தால் மனமகிழ்ந்தோம். ஆனால் இங்க
வருஷம் ஒரு வருஷம் தான் குதிரை விட்டு போனோம். ஆமா குதிரை காணுமே. அஸ்பத்திரி இங்கதான் கட்டணும் நம்ம. ஆமா காணவில்லையே. எங்க போச்சு? என்ன இருக்கும் தெரியவில்லையே. புரியவில்லையே. யாரும் அவுத்து விட்டாங்களா? அவுத்தியா விடுறாங்க சொல்லுப்பா. நம்ம கட்டிட்டா போனோம். இல்லையாப்பா. ஏன்னா நம்ம குதிரையை பிடிச்சி கட்டினா அவன் எதிரி. ஆமா அவனை சண்டை போட்டு அவன் கொண்டுவேன். கொண்டுடுவோம். அவன் யாரா இருந்தாலும் சொந்தமா இருந்தாலும் பந்தமா இருந்தாலும் ஆமா ஆக யார் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடி வருவோம். விடக்கூடாது. நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் பார்ப்போம். புறப்படுங்க. அஸ்பத்திரியாக பிடித்து கட்டிருக்கிறார்கள். அப்படியா? அது யார் என்று தெரியவில்லை. போய் வேறு மாத்திரம் அவர் பரமாறுவேன். மாற்றிட்டு வருகிறேன். போய் வா போய் வா. பார்த்தாயா? மேல இருக்கு கையில. ஒன்பது திரவியம். பொன்னி தம்மா துட கட்டுறேன். மலர்பாலை. ஒப்பா உன்னோட நான் தான் அதிகமாக தந்துக்கிறேன். என்னது? ஒன்பது இல்லையா? பணமாயில அவனுக்கு இதுல. பசி எத்தா செத்து கொடுத்தா சப்ஜி நடப்பாரு. அப்படியே ஒரு கையில போடலாம், ஒரு கையில சாப்பிடலாம். ரெண்டு கைக்கு வேலை. அங்க பார்த்தாயா? அது அங்க பார்த்தாயா? அங்க இங்க பார்த்தாயா? பார்த்தா எப்பேற்பட்ட ஒரு பாடல். ஆமா கொளுத்த புரிவமும் அபிநயித்த வாயில் பணித்ததரையும் பகலமாய் இனித்த தலை உடையே பாப்பாடும் காணப்பட்ட மனித பிறவியும் வேண்டுமே மாநிலத்து. எனக்கென்று என் தந்தையை கொண்டு வந்து விட்டிருக்கிறார். ஆமா எப்படி பார்த்தாயா? தந்தையே தந்தையே தாயினை
அழித்து 3,60,000 காலக்கைய நிவாதர்களை வதைத்து இந்த புவியெல்லாம் ஜெயித்து அத்தினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய நறுமை தந்தையே உங்கள் மகன் அநேக கோடி வர்த்தனம். ஐயா சொல்லுங்க. இவனை நான் முன்ன பண்ண பார்த்தது கிடையாது. பார்த்தது இல்ல. இங்க கிட்ட வந்து தந்தையே 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 என்று அடிபடுகின்றார். அதானே. யாராக இருக்க கூடும்? தெரியலையே, கேட்டு பாருங்க. முகத்தில் முகம் பார்க்கலாம். நம்ம யாரு இருக்குது? ஆனா யாரு பிள்ளை தான் ஞாபகம் வரும். ஒன்னா ரெண்டு நேரம் ஞாபகம் இருக்கும். ஆனா மொத்தமே போச்சு. இல்லையா? ஆரமா அபிமண்ணு போச்சு. எல்லாம் போச்சு. அப்பாவுக்கே போட்டா இந்நாடு பாண்டிய நாடு, மணிபுரி நாடு. இந்த மணிபுரி நாட்டுக்கு பால நாடா இருக்க முடியும். இதுதான் சொன்னா வர்ற பெரியவங்க என்ன? கொடுத்து வச்ச கடனை பெத்து வச்சு பிள்ளை வேணா போகுதுன்னாங்க. ஆமா. இந்த பாண்டிய மண்ணை மாலை போகும்போது பெண் வயதுல பெண்ணா பிறந்தாலும் ஆணா பிறந்தாலும் சுகாதாரம் படுத்தக்கூடாது, சொந்தம் கொண்டாடக்கூடாது அப்படின்னு இல்லையா? அப்படின்றதுனால அப்ப சத்தியம் கொடுத்தது இல்லையா? அந்த பிள்ளை மீது நான் சத்தியம் உரிமை கொண்டாட மாதிரி அந்த பீஸா இருக்குமா? சித்ராங்கத பெற்ற பாரத் கோபுருவாயன் நான் தந்தை என்று எப்படி என்னை அடையாளம் கொண்டு கொண்டார்? நாவில் நட்சத்திரம் கண்டு முதுகினில் வச்சாரை நீங்கதான் கரத்தை கண்டு அறிவே. சரி, இது என்ன கருத்தினே? உங்களுக்காக வரவேற்க மலர் மாலையும் நீங்க லட்சுமேதையாக நடத்துகிறீர்களாமே? ஆமா, பொன்பொருள் திரும்பும் கொண்டு வந்திருக்கிறேன். அஷ்டமேதையாக நாங்கள் செய்ய போவது உனக்கு யார் உரைத்தார்? முதலில பட்டை கட்டியது பார்த்தேனே, பார்த்துதான் அதை படித்தேனே. அந்த குரு என்ன செய்தார்? அதை படிச்சுட்டுதான் நம்ம அப்பா எதுக்கு நாடு நாடாக போக வேண்டும், வீடு வீடாக செல்ல வேண்டும், தேல தேல தேவியம் வேண்டாம், எல்லாமே நாமே எடுக்கலாம். இந்த அஸ்வத்தை யார் பிடித்து கட்டுகின்றாரோ அந்த அர்ஜுன பெருமானுக்கு சத்தாரி என்று எழுதி கட்டிருக்கிறது அல்லவா? நானும் அர்ஜுனன் என்று இருந்ததினாலே அதை மட்டும்தான் பார்க்கலையாப்பா. அது பிசில் வந்து என்னென்ன உபாசிருக்கலாம், அப்பா. தவறு இருந்தாலும் இருக்கட்டும், நம் குதிரை தானே, அதற்கு என்ன உனக்கு எனக்கு தாரகம். ஆகையா பொன்பொருள் பெற்றுக்கொள். உன் பொறுப்பொருளே தேவையில்லை. மட்டையா நீ எப்போது என் குதிரையை பிடித்து கட்டினாயோ இன்று முதல் உனக்கு எனக்கு மகன் உன்னை இன்றைய கொண்டு விடுகின்றேன். அதிகாரம் இருந்தவே செய்வோம். தாசி பவனி பேசி பவனி நாட்டியால் மகளே போடா போடா
பேசி மகன்டா. பேசி மகனி, தாசி மகனி, எவடியார் மகனி, வெள்ளாட்டியார் மகனி. தந்தையே, தந்தையாவது பிள்ளையாவது வாடா. என்னை பேசுங்கள், என் தாய் கட்சியாக பேசாதீர்கள். சொல்வதை கேளுங்கள். எப்பொழுது என் குதிரையை பிடித்து கட்டி அப்பே நீ எதிர்த்தாண்டா எனக்கு. நான் உனக்கு என் பிள்ளையா ஏய், அர்ஜுனா! எப்ப எங்க அம்மா தாழ்வாக பேசினாயோ உன்னை தட்டாத விதத்துல அப்படியா? உண்மையா ஆனால் உன்னை வந்ததே சரி. இந்த மாதிரி அழகான பிள்ளைகளுக்கு ஒரு சேர்த்து ஏய், வாடாடியா நான் போயா? நீ என்ன பாத்தீங்களா? ஆனா இப்ப என்ன நேரம்? பொழுது போய்விட்டது. அதிகாலை இந்த மாதிரி செய்வோம். அதனால் அதிகாலையில் வா நீயா நானா என்று பார்த்து வா. பார்க்கலாம், புறப்படும் போல். காவலன், ஐயா, நாம் ஒன்று நினைத்தால் விதி ஒன்று நினைக்கின்றது. அப்பான்னு ஆசையா போனா ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையை கடக்க கரெக்டா? ஒரு தொழில் செய்வானோ. ஆமாங்க, அந்த தொழிலாலே அந்த விதி அவனை அழைத்து கொண்டு போகுமா. அடுத்து போவோம். அவன் நல்ல முறையில போன நல்ல வழி, ஆமா, கெட்ட முறையில போன கெட்ட வழி. எங்க அப்பனுக்கு கெட்ட புத்தி வந்துருச்சு. அதேதான். ஏன் அவங்க அம்மா சரியா இருந்தா எங்க அம்மா பத்தி பார்க்க மாட்டான். அதான். அவங்க அம்மா 5 பேரை கட்டிக்கினான். ஆனா எங்க அம்மா ஒருத்தனை தான் கட்டிக்கினான். ஆமா, நான் எங்க அம்மா நல்லவளா, அவங்க அம்மா நல்லவளா? உங்க அம்மா தான் நல்லவங்க. டேய், எப்போது என் தாயை கண்டு பேசினானோ பேசினாரோ அவன் இனிமேல் இந்த பூமியில் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. டேய், இந்த பாண்டி நாட்டை விட்டு அவன் வெளியே போகக்கூடாது. இப்ப இதை பிறக்குகிறேன், என் குலதெய்வத்தினருக்கு வேலைகிறேன், வரம் பெறுகிறேன். இந்த அர்ஜுனனை நானா அவனை என்று ஒரு கேட்பார். பார்த்துடலாம். புறப்பட்டு போகலாம். பஞ்சாரவம் தன்னை பூண்டு பூசணம் கொண்ட தாயே. அம்மா, என்னை பெற்றவளை கேட்டியாக பேசுகிறாரே தந்தை, இது தகுமா? நீங்க நல் முகத்தினாலே தானித்தான் எந்த வாக்கில் வந்துமே என்னை காப்பாய். உம்மலரடி பாதம் காத்தவளே, என் தாயை வேட்சி மகன் என்று உரைத்தாரே என் தந்தை, இது முறையா? இது தகுமா? அன்னைய மீனாட்சி
மகன் என்று பேசிய தந்தையை சிரத்தை வீச வேண்டும். நான் வெற்றிமாக சூழ வேண்டும். அதற்கு நீதான் நல்வரம் அளிக்க வேண்டும் தாயே. எப்பொழுது தர்ம நீதியை மீறி பேசினானோ ஒரு தந்தையாற்றுடன் என்னை போல் ஒரு பெண் உத்தார். அந்த பெண்ணையே தாழ்வாக பேசியபடியால் அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. என் கரத்தில் இருக்கக்கூடிய சக்தியை தருகின்றேன். அவனை சந்தடிப்பான். ஐயா இதே புரியுங்க வந்துச்சா? என் தாய் மீனாட்சி அளித்தார். அவன் பாசுபாதாசனம் வாங்கினா என்ன பண்ணுவான்? அங்கு திலகிலே போட்டி இட்டு நடனம் ஆடினார். என் தாயே வாழை கொடுத்திருக்கிறான் என்றால் விடக்கூடாது. அந்த தேவடியா பாண்டாலும் வெட்டிடுறேன். என்னுடைய மகத்தான் பிடித்து கட்டிருக்கின்றான். சித்ராந்தரைக்கும் எனக்கு பிறந்தவன் குதிரையில் பட்டயத்தை படித்தாலும் இல்லையோ, ஆனால் பிடித்து கட்டிருக்கின்றான். அவனோடு நான் போர் புரிய போகின்றேன். ஒன்று விழுவான் இல்ல தாழ்வான், வெற்றி பெறுவான். ஆகையால் இப்பொழுதே இந்த எனக்கு அவனுக்கு சண்டை நடக்கும் போது இந்த விஷயத்தை உன் பெரிய சித்தப்பா தர்மத்திலே போய் சொல்வாய். அப்பா சண்டைக்கு நீ எதுக்கு போறோம்? உன் பையன் தானே, அவன் நான் சண்டைக்கு போறேன். வேண்டாமடா என் செல்வமே, நான் பார்த்து சொல்கிறேன். என் உடன் பிறந்த அண்ணன் என்றே தெரியாமல் கொன்றேன். அந்த பாவத்திலிருந்து இன்னும் விடுபடவில்லை. அந்த துயரே என்னை வதைத்துக் கொண்டிருக்கிறது. உன்னை அனுப்பி அந்த பாவி உன்னை கொன்று விட்டால் அந்த பழியுடன் தலை மீது வந்து வெடிய வேண்டுமா? ஆகையால் வேண்டாம். அஸ்வத்தை பிடித்து கட்டுபவன் தண்டனைக்குரியவன். நானே அவனை கொண்டுட்டு வரேன். நீ எதுக்கு போறேன்? சரி, நான் வயசு ஒரு பொறுத்து ஒண்ணு என் வயசு பையன் கிடையாது, ஒரு வயசு பையங்க. சின்ன பையன் அவனோட சண்டை போறியா? சரி போ. அஸ்வத்தை பிடித்து கட்டியவன் என் தந்தையின் மைந்தன். யாரா பாத்துக்காங்க ஆளுகிறாங்க பாருங்க. அவர் சாண கொடி வந்து கேளுங்க
நான் பகை. ஆமா அவர் என்ன பேசுறேன், நான் அவரு பேசுறேன். உங்க என்ன தலையெழுத்து? அவர் உனக்கு தந்தையாகலாம் எனக்கு தந்தா இப்போ டேய், அசுத்தை பிடித்து கட்டினா ஆ, அவனை கொன்னுடுவது எங்களுடைய சட்டத்தில் இருக்கின்றது. ஆக அவனை கொல்ல வேண்டும். இது வாடா. டேய், ஆ, உங்க அப்பன் தலையெழுத்து எங்க அப்பன் தலையெழுத்தா போச்சு. ஆ, ஆ. அப்பன் தலையெழுத்து எங்க பக்கம் எங்க அப்பன் கையால் முடிஞ்சு போச்சு. ஆமா நீங்க உன் தலையெழுத்து எங்க கையால் முடிவானான்றேன். டேய் உன்னை விட வயதில் பெரியவனா உன்னை நான் கொல்றனா என்ன நீ கொல்றியா போடா வாடா 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 பயலடி வாடா. டேய் தடுப்பாடு தெரியுமா? தூக்கி உன்னை தூக்கி என்னையா பாறை ஒரு எரிந்து விடுவேன். ஆமா முடியுமா? முடியுமா முடியல ஏ, ஆமா அட பாருடா, அட பாரு. இந்த மேல கொடு, இந்த மேல கொடு. நிலையத்து முடிச்சிட்டேன். நான் தான் வீரன் துணின்னு வந்துச்சு பூச்சா ஏய், குடிக்கும் போதே தெரியுமா அது ஆமா என்ன குடிக்கும் என்று? அது புள்ளியாரா போதா இல்ல பழங்கா போதா அதை முடித்து விட்டு ஆமா சத்தம் எங்க அப்பா வார்த்தை அவங்க அதையும் பார்த்துக்கணும் ஐயா என்னாச்சு? இஸ்ரவேல் சென்றாரே ஆமா அவர் வெட்டி போட்டார் யார்? அப்புறம் பப்புரவாகனம் வெட்டினானா? விஸ்வகேது பப்புரவாகனம் வெட்டினானா? அப்புறம் விஸ்வகேதை வெட்டிட்டார் விஸ்வகேது என்ன ஆனா? மாடு போயிட்டா. மாட்டு விட்டானா? ஐயோ, ஐயோ, ஐயோ.
ஐயோ மகனே, நான் என்ன செய்வேனடா என் செல்வமே வீர விஸ்வகேதனா. வீரசேலோடி சிங்கத்தை போல் வெஞ்சித்து தந்தையே, நான் சென்ற அந்த பப்புருவாகனை கொண்டு விடுகின்றேன் என்று வீரசேலோடு புறப்பட்ட உன்னை அந்த பாவிதான் உனக்கு எவனாக வந்து விட்டார் ஐயா. என் மகனுக்கு எவனாக வந்து விட்டாயே அந்த பாலகனை இன்று அவனோடு போர் புரிந்து அவன் சிரத்தை வைத்திருக்கிறேன். என்ன ஒண்ணு போச்சியா சொன்னாலும் சொல்லனாலும் என் குழந்தை கொண்டான் அல்லவா அவனை இப்பொழுது கொண்டு என் பலம் என்னதென்று விளையாடி விட்டார். எப்பொழுது என் குழந்தை விஸ்வகேதை கொன்றாயோ இப்பொழுது உனக்கு நான் தாயே கேட்டாயோ
யுத்தம் செய்திருக்கின்றேன். என் கரத்தில் இருந்த ஆயுதம் தவறியது கிடையாது. அவரிதில்லை. இது தவறு இருக்கிறது என்றால் ஆமா. ஏதோ வில்லங்கம் நடக்க போகிறது. ஏதோ ஏய், பார்த்து விடலாம். கன்னியா தாசி மகன் என்றாய். வாடா. ஏய், இங்க பாத்தாயா? இந்த மாதிரி ஒரு திட்டம் வந்து அப்பாட்டு கூட பாருங்க கொண்டுட்டீங்க. டேய், ஓ, தாய மரியாதை இல்லாத பாருங்க. நான் அப்பா சரிங்க, சரிங்க. எங்க அம்மா தலை வாங்கிட்டு. நான் தலையெழுத்து என்னால முடிஞ்சு போச்சு. மூஞ்சி போனது இது. புறப்படி போலாம் அம்மா. நம் நாட்டுக்கு செல்லலாம். சென்றான். இந்த நாட்டை சுற்றி பார்த்து வருகிறேன் சென்றான் அல்லவா குழந்தை போனார். சென்றவன் இன்னும் வரவில்லை. வெகு நேரமா இருக்கலாமா? வெகு நேரமா உட்காரு. அம்மா, வாடா, 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 என் கண்ணே. ஒரு மாதிரி இருக்குடா, பாவி. என்னவா? அம்மா, நாட்டை சுத்தி பார்க்க செல்லாமலே இருந்திருக்கலாம். நான் ஏன் ஏனப்பா வெளியே சென்றால் ஒருவர் உன்னை பற்றி தாசி என்று பேசிவிட்டார். என்ன பற்றியா ஆமா, என்ன பேசினான்? என்ன வேசியடா உன்னை வளர்த்திருப்பாள் என்று தரக்குறைவாக என்னை கேட்டார். பேசியவன் அவன் தலையை வெட்டி கொண்டு வந்திருக்கலாம் அல்லவா? என்ன சொன்ன? அவன் தலையை வெட்டி கொண்டு வந்திருக்கலாம் அல்லவா? அதான். என்ன போல் திட்டுமோ, என்ன பேசுமோன்னு பஜார் போட்டுக்கணும். பெற்றெடுத்த தாயை தாசி என்று வேசி என்று சொன்னான் அல்லவா? அப்பொழுதே அவன் சிரத்தை வெட்டி கொண்டு வந்திருந்தார். அப்பொழுது என் மகன் என்று நான் நம்பியிருப்பேன். இப்பொழுது அவனை எதுவும் செய்யாமல் வந்திருக்கின்றாரே, நீ என் மகனா? நீ என்னை பற்றி தவறாக நினைக்க மாட்டேன். இல்லை, நான் ஏன் நினைக்க போகின்றேன்? தலைவிரி இன்னதென்று தலைவிதியா? சாற்றிலே எனது அம்மா. நாட்டின் தலைமதை சுற்றி பார்க்க நாடினான் சென்ற போது நாட்டின் தலைமதை சுற்றி பார்க்க நாடினான் சென்ற போது அம்மா நினைத்த விளைவெட்டி சென்று நாட்டில் நலமனை பார்க்கலாம் என்று மீனாட்சி அம்மன் சன்னதி அதிகாலையிலே செல்லுகிற பொழுது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. பட்டயம் கட்டி அங்க ஒரு பஞ்சவர்ண குதிரை பந்தனம்மா. அம்மா, அம்மா, ஒரு பட்டயம் கட்டி பஞ்ச வண்ணத்தாலான ஒரு குதிரை பார்ப்பதற்கு வெகு விசித்திரமாக இருந்தது. நாம் எத்தனையோ குதிரை சவாரி செய்திருக்கிறோம், ஆனால் இது போன்ற குதிரை பார்த்ததில்லையே என்று குதிரை அழகை கண்டுகளிக்கும் போது அதிலே ஒரு பட்டயம் வரைந்திருந்தது. என்ன இருந்தது? தர்ம ரசமேதையாகும். அதற்கு பொருளுதை அளிக்கலாம். இதை முன் செலுத்தி பின் வருபவர் அர்ஜுன வருவான் என்று அதில் இருந்ததா? இதை பார்த்தேன். பார்த்தவுடனே தந்தையின் பார்த்து கண்ணை மறைத்தது.
உடனே என்ன செய்தே தெரியுமா? என்ன செய்தாய்? அந்த பஞ்சவர்ண குதிரை தன்னை நான் பிடித்து தந்தையும் வருவார் குதிரையை பிடித்து கட்டி பரிசு பொருள்கள் எடுத்தேன். அம்மா மகனே, சட்டையம் கட்டியதிலே பஞ்சவர்ண குதிரையிலே பொன் பொருள் திருவியும் அசுமேதத்திற்கு கொடுக்கலாம் என்று இருந்தது. நாமே கொடுக்கலாம் என்று அந்த குதிரை எல்லாம் ஓடிட்டு போது பிடிச்சு கட்டிட்டோமா? குதிரை பிடித்து கட்டிவிட்டாய். பொன் பந்தரை எடுத்துக்கொண்டு போய் அர்ஜுன பெருமான் என்று இருந்தது என்று தந்தையை தேடி பார்க்கும்போது தந்தை பார்த்தாயா? ஆமா என்ன சொன்னாரப்பா? என்ன சொன்னார் தந்தை? என்ன சொன்னாரப்பா? அம்மா மீனாட்சி சுந்தர ஈஸ்வரரை விட அழகாக இருக்கிறார் அப்பா. உன்னை போல இருந்திருப்பாரு. நான் உள்ளத்திலே ஆனந்தம் கொண்டேன், பெருமிதம் அடைந்தேன். ஆனால் அங்கே என்ன நடந்தது? என்ன நடந்தது? பெற்ற தந்தை கண்டவனுடைய பாசமழை பொழிந்தேன். கடைசியில் என்ன ஒரு என்ன உரைத்தார்? உங்கள் தந்தையாளர் என்ன உரைத்தார்? தெரியுமா? குதிரையில பட்டயம் கட்டி இருந்ததுப்பா. ஆமா, பார்த்து படித்து படித்து அந்த குதிரையில இருந்ததை அறிந்து ஏன் நாடா போய் இந்த பொன் பொருள் வாங்க வேண்டும், அனைத்து பொருள் நானே தரலாம் என்று விரைவு கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது சரிப்பா பட்டை படித்திருக்க சரி குதிரை எங்கன்னு கேட்டாருமா. என்னம்மா விட்டு கேட்டேன்னு அன்னை கொடுத்தது வெட்டுமா? என் தாயை பேசுவன் தந்தையாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி என்று நம் குழந்தை மீனாட்சி பெற்றேன். அவள் கொடுத்த மந்திர வாரிதான் அப்ப தாலி வெட்டணுமா? உன்னை கேட்டதால் எனக்கு கோபம் வந்தது. என்ன பழித்திருந்தாலும் பொறுத்திருப்பேன். உன்னை பழித்ததால் அம்மா அவர்கள் என்ன செய்வார்களோ ஓ யாரும் சொல்லு.